மீண்டும் புறப்பட்டு மேட்டூரில் இருக்கிற பொதுப்பணித்துறை ஆய்வு மாளிகையில் இரவு தங்குகிறார்கள். அடுத்த நாள் காலை 9:30 மணிக்கெல்லாம் மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசன விவசாயிகளுக்கு தண்ணீர் திறந்து வைத்து அந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு சேலம் வருகை தந்து மேச்சேரி ஓமலூர் வழியாக சேலம் வருகை தந்து அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரியில் நடைபெறுகிற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த விழா முடிந்த பிறகு மதிய உணவுக்கு பிறகு மாலை சென்னை திரும்புகிறார். அதான் முதல் நாளே 11ஆம் தேதியே மாலை 5 மணி அளவில் ரோட் ஷோ இருக்கிறது. பவானியிலிருந்து மேட்டூர் வருகை தருகிற வழியில் பெரும்பள்ளம் பகுதியில் பிரம்மாண்டமான வரவேற்பு வழங்கப்படுகிறது. ஒரு 10-11 கிலோமீட்டர் தூரத்திற்கு கழக தோழர்களும் பொதுமக்களும் கூடி நின்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பை வழங்குகிறார். அது ஒரே இடத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அடிக்கல் நாட்டுவது, புதிய பணிகளை தொடங்கி வைக்கிறது, முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி எல்லாமே ஒரே இடத்திலே அரசு மருத்துவக் கல்லூரியிலேயே தொடங்கி வைக்கிறார். அது இங்கேயே தொடங்கி வைக்கிறார்கள். மேட்டூர் பவானியிலிருந்து மேட்டூர் வருகை தருகிற வழியிலே ஒரு மண்டபம் இருக்கிறது. அந்த மண்டபத்திலே கட்சி நிர்வாகிகளை எல்லாம் சந்தித்து உரையாடுகிறார். பட்டா ஒரு சுமார் 75,000 பேருக்கு பட்டா வழங்கும். புதிய திட்டங்கள் முடிவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் வருகை தருகிற போது அந்த திட்டங்களை எல்லாம் அவரே அறிவிப்பார். ஒரு 1,01,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுகிறது. அதிலே பட்டாவும் சேர்த்துதான் அந்த எண்ணிக்கை வருகிறது. எனவே 70,000 பேருக்கு மேல் பட்டா வழங்கப்படுது. 11 மணிக்கு. அது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார். ஒன்றும் இல்லை, வருவாய்த்துறை, பள்ளிக்கல்வித்துறை, மகளிர் திட்டம், கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, வேளாண்மைத்துறை, அதேபோல சமூக நலன், தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சித்துறை, ஆதிதிராவிடர் நலத்துறை, பழங்குடியினர் நலத்துறை என்று பால்வளத்துறை என்று பல்வேறு துறைகளின் சார்பிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திட்டங்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார்கள், திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார்கள். அது முதலமைச்சர் வர்றதை பத்தி கேளுங்க, அமித்ஷா பத்தி எனக்கு என்ன. வழக்கமாக எதிர்க்கட்சி தலைவருடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக எதையாவது சொல்லிக் கொண்டுதான் இருப்பார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அமைதி பூங்காவாக திகழ்ந்து கொண்டு